நாடகத்தினை கண்டு கழித்து அந்த அம்மனின் அருள்பட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். எத்தனை நாடகமா பார்த்திருக்கலாம். தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்கள் கொண்டு ஒரு வருடத்துக்கு முன்னால் அட்வான்ஸ் கொடுத்து இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாலே அனைவரும் வந்து இந்த நாடகத்தினை கண்டு கழித்து அந்த முத்துமாரியம்மன் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தருகிற நாடகத்தை மீனாட்சி அம்மா, தேவி மீனாட்சி அம்மா, அம்மா திமிக்கிட திமிக்கிட தாளம் தங்கும், திமிக்கிட திமிக்கிட தாளம் தங்கும், திமிக்கிட திமிக்கிட தாளம் தங்கும், திமிக்கிட திமிக்கிட தாளம் தங்கும். மாதானகரே பிரமாஜானகரே கல்யாண தாண்டவனே சங்கரே சங்கரி சதிக கோட்டி சுரங்கல காட்டி சிக கோட்டி சுரங்கல காட்டி கோட்டி சுரங்கல காட்டி சிக கோட்டி சுரங்கல காட்டி மத்தி திவ கவி கல்யாணன சிவ கௌரி கல்யாண தாண்டவனே சங்கரி தாண்டவனே சங்கரி. பறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தால் போதும், வாடிடரேது வாராது எப்போதும் சண்முகா. பன்னீர் விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தால் போதும், பதம் இணைந்து அன்புடன் தினப்படைந்து சின்னமாய் போற்று வென்றால் நீ திருவள்ளம் தனித்து சின்னமாய் போற்று வென்றால் நீ திரு உள்ளங்களில் பன்னீர் விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியா நீ பார்த்தாலும் போதும். பன்னக சயன மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்தி கோட்டிடு குமரா, பன்னக சயன மகிழ்ந்திடும் அருகா கோட்டிடும் குமரா, வண்ணமயிலேறும் வடிவேலழகா, வண்ணமயிலேறும் வடிவேலழகா, வெள்ளிதி மாலையுடன் காட்சி தரும் ஆறுமுகா, காட்சி தரும் ஆறுமுகா. விலைகளிலே அறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தாலே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் வாழும் சீனிவாசா, ஏழும் மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பின் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பின் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். ஏழு மலையேறி ஓடி வந்தேன், ஏழு மலையேறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் வாழும் சீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுண்டா, மறந்ததை பறித்திடுவாய் கோவிந்தா, உரைத்தது கீதை
வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் வாழும் ஸ்ரீனிவாசா ஏழும் மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா 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 பேஸ் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பாட்டு போடுவோம்? நீ சொல்றதுதான் ஒரு கீதா வர வச்சு மணிக்குகிலி சக்குதடி ஈழமான மதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி புது குருவிகள் பறந்ததடி மணிக்குகிலி சக்குதடி ஈழமான மதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி புது குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ ஒண்ணுதானே இளம் காட்டே கைகள் வீசவா இதழ் தேடும் கதைகள் பேசவா மணிக்குகிலி சுக்குதடி இளமான மது மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி புது குருவிகள் பறந்ததடி கட்டழகன் தோட்டம் கண்டான் கம்பன் மகனானமா விட்டுவிழி செய்தி சொன்னால் அந்த சுகம் தேனமா பட்டமேடு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ சட்டதிட்டம் ஏதும் இல்லா பிள்ளை குணம் ஆகுமோ ஊர்கோலம் போடும் கார்கால மேகம் பூகோலம் நானுண்டா இளங்காற்றே கைகள் வீசவா இதழ் தேடும் கதைகள் பேசவா மணிக்குகிலி சுக்குதடி இளமான மதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி புது குருவிகள் பறந்ததடி ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் வீட்டு வந்த காற்றை போலே நெஞ்சை விட்டு போகுமா தம்பி வந்து சேர்ந்த பின்னே நான் முடிந்து போனதா சந்தனந்த காய்ந்த பின்னே வாசமின்றி ஆனதா நீராடும் மேகம் ஊர்கோலம் போடும் தாலாட்டு கேளம்மா இளங்காட்டு கைகள் வீசவா இதழ் தேடும் கதைகள் பேசவா மணிக்குகிலி சுக்குதடி இளமான மதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி புது குருவிகள் பறந்ததடி ரொம்ப கூட இருக்கு தம்பி வரீங்களா? நீ பாரு அடியாயிடுச்சு அது கோமலி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கூடி இருக்கும் உங்கள் நல்ல வணக்கம்
வணக்கமே. வீடுகளை காண்ட்ராக்ட் பூசி சுத்தாமப்பட்டிருக்க இன்ஜினியர்களுக்கு வணக்கமே. காலையில காடு சென்று விவசாயம் முக்கியம் என்று விவசாயம் செய்ய விவசாயிகளுக்கு வணக்கமே. நம்ம விவசாயிகளுக்கு வணக்கமே. காலையில 11 மணி ஆனவன் பச விட்டுட்டேன்னு ஒருவராட்ட 100 ரூபா 50 ரூபா வசூல் பண்ணி சரியா 12 மணிக்கு பிராந்தி கடையில் இருக்கிற மது பிரியர்கள் வணக்கமே. பிராந்தி கடைக்கு போகிறோம் மது பிரியர்களுக்கு வணக்கமே. வணக்கமே வணக்கமே. ஐயா வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே. வணக்கமே வணக்கமே. சித்தாளுக்கு வணக்கமே. கொத்தனாருக்கு வணக்கமே. எங்களை வாழ வைக்கும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கமே. மது பிரியர்களுக்கு வணக்கமே. காலையிலே போன் நம்பர் வாங்கிக்கிட்டு பக்கத்து வீட்டு பொங்கலை பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு நாயா அழகிற காதல் மன்னங்களுக்கு வணக்கமே. காலையில போன நம்பர் வாங்கிக்கிட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைகள்கிட்ட பேசுறேன் கார்த்திக் ராஜாவுக்கு வணக்கமே. வணக்கமே வணக்கமே. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கமே. வணக்கமே வணக்கமே. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கமே. வாங்க வாங்க உட்காருங்க. ஐயா வந்த காலை நிற்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்த காலை நிற்காதீங்க. சரி அப்படி அப்படி வாங்க வாங்க உட்காருங்க. ஐயா வந்த காலை நிற்காதீங்க. அதையும் தவிர்த்து விலகி அதையும் தவிர்த்து விலகி பக்குவமா உட்காருங்க. அதையத்தை விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க. கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி. கோமாளி 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 இவ ஒரு ஏமாளி ஏமாளி. ஏமாளி 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 வினயத்துல ஒரு கோமாளி. கோமாளி 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 ஏமாளி. ஆலோலம் சோ ஏய், ஏய். அப்படின்னு அது இப்ப இல்ல. பறவை விரட்டலாம்னு நாங்கெல்லாம் ஒரு ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு 7:15 வண்டி எடுத்து. ஆனால் இன்னைக்கு நம்ம மாட்டின டிரைவர் அருமையான டிரைவர். அது 108 ஓட்டிட்டு நினைக்கிறேன். அவன் நிப்பாட்டி வந்தா நம்ம 11 மணி ஆயிரும். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான கலைஞர்கள். ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா இது வைக்கலாம் கரகாட்டம். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். அது என்ன தம்பி டைவர்ஸ் நிகழ்ச்சி? டைவர்ஸ் நிகழ்ச்சினா பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில குழம்ப தூக்கி ஊத்துறது. அது டைவர்ஸ் நிகழ்ச்சி. அதுக்கு ஏன் தம்பி 80 ரூபா? ஐயா ஏன் அப்புறம் 4 விறகு கேட்ட ஒரு சட்டி ஒரு கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா போதுமே தம்பி. ஐயா அது போக்குவரத்து செலவு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போகணும், எழுதி வாங்கணும், பல வேலை இருக்கு. அது போக ஒரு 50,000 தான் பிராந்தி குடி விழா. அது என்ன 50,000 ரூபாய்க்கு பிராந்தி குடி விழா? யாரு தண்ணி வாங்கி கொடுக்குறான்னா அவன்கிட்ட தண்ணியை வாங்கி குடிச்சு போட்டு அவனே போய் அடிக்கிறது. அதே பிராந்தி. அதுல ஒரு 50,000 ரூபாய் செலவா? எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் நாடகம் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் டிவிஆர் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். ஏன்னா இந்த நாடகம் எப்பவுமே ஆவணி மாதம் 8ஆம் தேதி தான் வைப்பாகலாம். நமக்காகவே இந்த வருடம் தேதியை மாற்றி ஆவணி 1ஆம் தேதி நாடகத்தை வச்சிருவோம். நமக்கு தேதி பார்த்து வீட்டுக்கே வந்து நாடகத்தை பேசி நமக்காகவே எங்களுக்காகவே இந்த நாடகத்தை 1ஆம் தேதி மாற்றி ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு பெரும்பார்ந்த பெரியோர்களை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களே, எதிர்கால இளைஞர்களை, எழுச்சிமிகு தாய்மார்களை, வருங்கால வாலிபர்களை, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமோடு கிடக்கும் திருட்டு கட்டைகளே சில கம்பெனி இருக்கேன் மற்றும் காஜவாருக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியவர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூரிலிருந்து இந்த நாடகத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கின்ற நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அன்பு சொந்தங்கள் ஊர் நிறைய ஊர் தெரியலை எனக்கு.
கொட்டாம்பட்டி இந்த எங்கிட்ட இருந்து வந்திருக்காங்க அன்பு சொந்தங்களே. இந்த நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கோ இருந்து வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகேன வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்குகின்றோம். ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்தான் நினைச்ச காரியம் நிறைவேறும். நம்மளெல்லாம் காக்குகின்ற நம்ம ஊரிலே இருந்து அந்த காக்குகின்ற முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை தூங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த முத்து மாரியம்மனை வணங்கி இந்த என்ன முத்துமாரி தெரியலையா இந்த ரைட் அஞ்சு ஒட்டைகளை வெற்றிருக்கின்ற அந்த முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை தூங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் கருணாக முழுவெடுத்து கருமாறி அருகிறார் மகிழகிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாளும் காமாட்சியம்மா அஞ்சு ஒட்டையில் வாழுகின்ற முத்துமாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடுகம்மா கருணை உள்ள தோடுகம்மா கருணாக முழுவெடுத்து கருமாறி அருகில் மகிழகிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சியம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடுகம்மா கருணாக முழுவெடுத்து கருமாறி அருகிறார் அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி மகமாரி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள கருணாக முழுவதற்கு கருமாறி அகிலகிலே முண்டக கண்ணியம்மா அஞ்சு ஒட்டில் வாழுகின்ற முத்து மாரியம்மா அஞ்சு ஒட்டில் வாழுகின்ற முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி தாயே கருமாரி திஜட்டி என்று உங்கள் திருமணத்தை காண கொண்டோம் அவளுக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் அவளுக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் புத்தி கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் புத்தி கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் புத்தி கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடு புத்தி நீரை காமாட்சி குழந்தையாக பொருள் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள கருணாக முழுவதற்கு கருமாறி அகிலகிலே முன்னக கண்ணியம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சியம்மா அஞ்சு ஒட்டில் வாழுகின்ற முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கைதட்டி 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 இதோ உங்கள் மத்தியிலே நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கு டான்ஸ் வர போறாங்க எல்லாம் கைதட்டி ரொம்ப ஜோரா எல்லாம் கைதட்டி உற்சாகத்துக்கு அன்பு சொந்தங்களே. ஏன்னா கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான். பிரஷர் இல்ல பிரஷர். மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மர 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 மரன்னு கால் சூவே இருக்கும். இந்த கையை எப்படி வச்சுட்டு படுத்தோம்னா கை மர மர மரன்னு இருக்கும். ஏன்னா இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறத கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி பெண்களுக்கு திருவிழா வந்துட்டு அதுகளுக்கு ஒரு சந்தோஷம்தான். ஜவுளி கடைக்கு போகிறதும், பென்சி ஸ்டோர் போகிறதும், நகை கடைக்கு போகிறதும், பியூட்டி பார்லர் போகிறதும், இந்த அவன் சொல்கிறேன் லிப்டிக் வாங்க போகிறதும், பிரிவு எடுக்க போகிறதும், புருஷம்லாம் அம்புன்னு பித்து கொண்டு போய் திருவேன்.
5 கிலோ கறி எடுக்கணும், 50 பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சிந்தனை. பாவம் அம்மாளுக்கு ஒரு 2 கடை தான். ஒன்று பிராந்தி கடை, கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடை. ஆனால் அந்த திருவிழா வந்துச்சுன்னா பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். அடியே ஆத்தி கல்ல 800 ரூபாய்க்கு சாக்கெட் தையக்கூலி கொடுத்து தச்சு, பின்னால் ஆர்ச்சு, 2 நிலை, 2 சன்னல், வீட்டில் கூட அந்த மாதிரி அலங்காரம் இருக்காது. 2 கயறு, 2 குண்டு. குண்டு எதுக்குப்பா? ஏதாவது பயல பின்னால் சுரண்டுனானா மூக்கிலே அடிக்க. மண்ணட்டி பின்னால் சன்னல் வச்சு, நிலை வச்சு, கயிறு வச்சு, புருஷமெல்லாம் அம்புண்டு கொத்தனார் வேலை பார்த்து, சென்ட்ரிங் வேலை பார்த்து, வெயில கிடந்து சாவேன். அனுபவம் பேசுது. தௌசரில் 32 ஓட்டை இருக்கு. நம்ம 1000 ஓட்டுறேன். அவங்கெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் குறுப்பு சேலை கட்டி அந்த ஒன்று சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த முத்து மாரியம்மன் நினைச்சு அப்படி கும்மி விட்டு ஆவார். அப்படி வரத பாருங்க, செஞ்சு வரத பாருங்க. நீ பொம்பளை கும்மி கொட்டையில பாப்ப இப்படித்தான் நல்லா பாத்திருக்கியா? உண்மைதான். ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துங்க. அதுலயும் சில பொம்பளை நல்லா கொட்டிக்கிடுங்க. பொட்டுக்காரி பெரிய பொல்லாத புருஷ மாதிரி அதிசயமா இதான் இது பண்ணிக்கிட்டியா அப்படின்னு பொம்பளையாளு பேசிக்கிட்டு இங்க இல்ல அங்க பேசிக்கிடுவாங்க. அது நம்மால ஆம்பளையாள் நுழையாம பாரு. ஆத்தி அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ண 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 கண்ணன் கால் நிக்க முடியாது. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு. அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குருவேன். அத்தாச்சி அண்ணே வந்துட்டாளா? அண்ணே வெளிநாட்டுல இருக்காரு. அண்ணே வெளிநாட்டுல சுரண்டலாம்னு அதாச்சு அப்படின்னு சொல்லி நைஸா அதோட சேர்த்து 2 ரவுண்ட் வருவேன். அப்படி மூணாவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டும் மண்டையை உடச்சுக்கிட்டும் முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறுகு மாதிரியே முடிப்பார். ஏண்டா முளைப்பாரி ஓட்டோம்னா அப்போ நம்ம அளவுல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது யாருன்னே தெரியாது. சித்தி வேணும் அதை போய் சுரண்டிருப்பேன் போதையில். இவ்வளவு நிறைய குரூப் இருக்கு. என்ன கேட்குறாங்க? உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகைகள் பத்தியெல்லாம் என்னமா சொல்றா? பதில் சொல்லு. ஆமா, எல்லாம் இது இயல்பு தானே. இதெல்லாம் இயல்பு தானே. திருவிழானா ஏதாவது இருக்கணும்ல. எதுக்கு மெனக்கட்ட அனுபவம் பேசுங்கிறாங்களே. திருவிழாக்கும் கும்பிக்கும் சம்பந்தம் இல்லையே. கும்பிலாம் அந்த இடையில ஏதாவது சுரண்டுறதே. அது யார்? அது மாதிரி நம்ம பண்றது. ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். உண்மையிலே இந்த நாடகத்தை காண்பதற்காக நிறைய கலைஞர்கள், ரசிகர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் நிறைய ஊர்லேருந்து வர வந்திருக்காங்க. சில ஆள் ரூட்டு தெரியாமல் வந்திருக்காங்க. நாங்களே ரூட்டு தெரியாமல் வேறு ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் இப்படி வந்து இங்கிட்டு வந்துச்சான்ட்டு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் இந்த நாடகத்தை காண வருகின்றிருக்க நேரது பாசமிகு அன்பு சித்தப்பா டாக்டர் கலை நன்மணி திணையத்துறை சேர்ந்த கரு வசந்தகுமார் அன்பு சித்தப்பா அவர்களை வருக வருக என வரவேற்று கொண்டு இருந்தார். வருக வருக வரவேற்று கொண்டு ஐயா ராஜநடிகர் ஐயா ஐயா கவுரை சேர்ந்த ஐயா கோவிந்த ஐயா அவர்களை வருக வருகை வரவேற்று கொண்டு ஐயா எங்களுக்கெல்லாம் ஆசானை விளங்கக்கூடிய கோடனூரை சேர்ந்த கோயில் பூசாரி ஐயா காளிமுத்து ஐயா அவர்களை வருக வருகை வரவேற்று கொண்டு நிறைய கலைஞர்கள், ரசிகர்கள் வந்திருக்கீங்க. யார் பேருன்னு சொல்லலன்னு கோச்சிக்கிறாதீங்க அன்பு சொந்தங்களே. ஏன்னா நிறைய ஆள்கிட்ட யாராவது ஒரு ஆள் சொல்லாமல் போயிடுவோம். அந்த தம்பி யாராவது கோச்சிக்குவாங்க. இப்படி ஒரு லைனில் போய் பார்த்துட்டு வா. அப்போ நானே நாடகம் முடிக்க 2 மணி ஆயிடுமே. அவர் எங்கெங்கோ இருந்து வருகின்ற அத்தனை ரசிகர்கள், கலைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லாரையும் வருக வருகை வரவேற்று கொண்டு. ஏன்னா சிலால நம்ம நாட்டில் மறந்து வாக்கில் சொல்லாமல் இருந்திருப்போம். ஆமாம் ஆமாம். காலையில் அந்த ஆளு டீ கடைக்கு போனோன்னா அப்போ அவங்க வந்து முக்கியம். நாங்கள்லாம் உங்களுக்கு இழுத்தா அப்படியே கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு அவங்க முக்கியம். நீங்கள் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஆடாத, ரொம்ப ஆடாத அப்படின்னு சொல்கிறாலாம் இருக்கு. மற்றும் எனது அன்பு சித்தப்பா கும்மி பாடகர் பாடகினரிலிருந்து வருகின்ற எனது அன்பு சித்தப்பா மனோகரன் அவர்களையும் வருக வருக வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே தூங்கு நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பெருபடிக்கு விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற 10ஆவது நாடகக்கலை வசன ஓயாம கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. மறுபடியும் சொன்னே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பலை மற்றும் விண்ணகரத்தில் புன்னகரமாய்
விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் அஞ்சுகோட்டை கிராமத்தில் எழுந்து அருள்வாழ்த்து வரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 38ஆம் ஆண்டு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருவருக்கு பராபோடும் ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கி இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருமாரியம்மன். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமையின் என்பதை தெரிவித்துக் கொண்டு விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் அன்பு மைத்துனர் மாஞ்சூரை சேர்ந்த அன்பு மைத்துனர் வன்மீகநாதன் அவர்கள் இவருக்கும் இடையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்குமே உரையாடி குயில் ஓண்டு குயிலும் கோகிலவாணி அன்பு சோரி யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் அன்பு சோரி கம்மங்காடை சேர்ந்த ராசாத்தி அவர்கள் இவருக்கும் இடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்றான என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு அண்ணன் பேச்சுக்கு இவருக்கு பேச்சா ரொம்ப சிறப்பாக புராணங்களை சிறப்பாக செயல்பாடுகளோடு உரையாடக்கூடிய அன்பு அண்ணன் திருச்சி அருகாமையில் உள்ள மாங்குடியை சேர்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் இவரங்க முறையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகம் இல்ல. அர்ச்சந்திராவா திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். சரி, ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் அம்புட்டு தலையில முளைச்சது. என்ன அவ்வளவு நட்டா இல்லன்னு நீ பெரியாளா நான் பெரியா அப்படின்னு ஒரு 2 மணி 2:30க்கு மேல தெரியும் வள்ளி திருமண நாடகமா இல்ல வெள்ளி திருமண நாடகமான்னு அனைவரும் பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி துவங்கொண்டு 6 மணி கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பொன்னன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் பல மாணவர்களுக்கு ஆசானை வழங்கக்கூடிய எனக்கு அண்ணன் வாத்தியாரு பெற்றி பழகிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பப்புன்னு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுல உட்கார்ந்துறேன். இன்னைக்கே நீ உட்காரலாம். நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் பிரபுராஜ் அவர்கள் இறங்கமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். தம்பி உனக்கு நான் எப்படி சொல்லித்தரேன். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்னங்கள் என் மீது மோதுதம்மா. செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்னங்கள் என் மீது மோதுதம்மா. புவாசமேடை போடுதம்மா பின்போடு நாடு கேட்டுதம்மா. அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். பாதை மங்கை மோக கூந்தலோ வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவநாட ஓடலோ ஆலம் புயல் மேலே கனி தேனிகளை தேடுது ஆசை கிளி பாட்டை ராகம் வந்து பாடுது மலைகள் தேவனின் கலைகள் செந்தாளம் பூவில் வந்தாடும் என் மீது மோதுதமா. புவாசமேடை போடுதமா பின்போல காடை பேசுதமா. அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். ரொம்ப சிறப்பாக கைதட்டின உடனனுக்கு நன்றி தெரிவித்து செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை அவடையார் கோயிலை சேர்ந்த அவடையார் கோயில் மாணிக்கவாசர் கோயிலில் தவுள் வாசிக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை அவடையார் கோயிலை சேர்ந்த கே முத்துராஜ் அவர்கள் விரங்க முறையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் இசைப்பார்கள்.
போட்டு பல்ல கடிக்காம சிங்கிளி மங்கிலி புர் ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு அவளுக்கு சார்ந்து நன்றி. நல்லா கை தட்டி நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருங்க. நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க. நல்லா கை தட்டினாத்தேன் எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இந்த தூரமாக இருக்கணும் முன்னால் வந்து உட்காந்தாத்தேன் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த திருவிழாவே எதுக்கு வைக்கிறது? ஊரில் பல பிரச்சனை இருக்கும். சொத்து பிரச்சனையாக இருக்கும், இடத்து பிரச்சனையாக இருக்கும், பப்பாட்டி பிரச்சனையாக இருக்கும், கட்டிங்க ஊத்துறதுல முன்னாடி பிரச்சனையாக இருக்கும். அப்படி சொல்ல பிரச்சனை நிறைய இருக்கு. இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சமாதானமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரியை போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடா குட்டியை வாங்கி வெட்டி எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடும் சொல்லித்தான் இந்த திருவிழாவே வைக்கிறது. இன்னைக்கு தான் நம்மளால் தண்ணியை போட்டு சண்டையே இழுப்பேன். நீ நாடகம் நடத்துகிற பார்க்குறேன் பப்புன்னு போட்டுக்க தள்ளி பொலியறது மாதிரி இருக்கேன். 10 பைசா புண்ணியம் இல்லை. தள்ளி குண்டி ஆடிட்டு அவனை யார் போட சொன்னது அப்படின்னு ஒரு ஆள் இப்படி சொல்லுவேன். அவன் தான் கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். வரி கொடுத்தவன் செவனேன்னு இருப்பேன். இந்த திருவிழாக்கு எவ்வளோ சிரமப்பட்டு முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க. அது 2 பேர் வராமல் இருப்பேன். அவன் ஜவுரியா மயிருக்கு வர மாட்டேங்கிறேன். கூட்டம் அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். மறுபடியும் 2 கூட்டம் போடுவா. அதுல 2 ஆள் சுப்பிரமணியும் லோகம் வராமல் இருப்பேன். அப்ப நாங்கெல்லாம் இழுச்சா இது அவங்க மட்டும் கட்டிக்காரம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமும் கலைஞ்சு போயிடும். மறுபடியும் ஒரு கூட்டத்தை போட்டு ஏண்டா நாடகம் பார்க்க ஆள் வருது வரல சாமி பார்க்கும் அப்படின்னு 5000னா 5000 தான் வரி, 10,000னா 10,000 தான் வரி. வரியை போட்டு எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துறாரு. மைக் செட்டு கட்டுவாந்து கொடுக்கணும், கொட்டைக்கு கொடுக்கணும், காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கணும், நாடகத்துக்கு கொடுக்கணும், சாப்பாடுக்கு ஏற்பாடு சொல்லணும், வீடியோக்கு சொல்லணும். எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துகிறாங்க. இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 165 ரூபா தான் செலவு. ஈஸியாக தண்ணியை போட்டு இப்போ பேசுவேன். என்ன நாடகம் நடத்துகிறாங்க? நான் இல்லைன்னா நாடகம் நடத்த முடியாது. அவன் நேம் நாடகத்தை கெடுக்கிறது. நிறைய குரூப் ஊருக்கு நான் அனுபவப்பட்டிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டுங்கிறேன். ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதியை போட வரேன்னு. சரி நான் அதெல்லாம் பார்க்கல. அவன் என்ன குதி கட்டாலும் காசு வாங்கணுமே நம்ம. அதை போய் அன்னைக்கு ஒரு ஊரில் இப்படி தான் கோமாளி வந்துன்னு சொன்னேன். ஒரு ஆள் சொன்னேன், தம்பி பப்புனுக்கார தம்பி நீங்கள் நடித்த போதும் பிறந்த போதும் உள்ளே ஓட்டி டான்ஸுக்கார பிள்ளை வச்சுருந்தேன். சரி டான்ஸை விரும்ப அந்த பிள்ளை வந்து அவர் ஊர் முக்கியத்துவம் அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளை முதிரி ஜில்லும் மச்சம் தண்டி ஜத்தைகத்தில் உச்சன் ஒரு உச்சமில் நீ உள்ளே போயிட்டு வள்ளியம்மா வரச்சுன்னு சொன்னார். சரி கதை எதிர்பார்க்கறான்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு அது ஆங்கான பூங்க. அது என்ன ஆங்கா பூங்க? அவர் சொல்லிட்டாரு பூங்கா அங்கே இல்லை புதுக்கோட்டையில் இருக்கு, நீ உள்ள விட்டு நாரதரை வர சொல்ல அப்படின்னு. நாரதர் பாருங்க 1 மணிக்கு ஒரு ஆள் 12 மணிக்கெல்லாம் நாராயணன் ஒரு ஆள் சொல்றேன். நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள விட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்து நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வரும் யானே எல்லாரையும் போக சொல்றியே, எல்லாரையும் வர சொல்றியே, என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டு. ஒன்றில் தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வரைச்சேன் தம்பி. குடியார முதலி அவன் பேச்சை கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சின்னு கேட்டார். ஐயா இந்த வெள்ளையும் ஜலிமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னேன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போப்பா அப்படின்னு. நான் அன்னைங்கிறேன் போடா வெண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்காரையும் பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஐயா அப்புறம் கோயிலில் போய் கஞ்சி கேறி 7-8 பாட்டு படித்து நாங்கள் காசு வாங்கிட்டு வந்தோம். இதை ஏன் இடையில சொல்கிறேன்னா, இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்துடு யார்? ஊருக்கார கிராமத்தார்கள் டிவிஆர் இளைஞர் மன்றம் கூட்டி வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறதான் கேட்கணும். அதுவும் 5 மணி வரை தான் கேட்கணும். அதுக்கடுத்து ஊரில் பணம் வாங்கிட்டோம்னா நம்ம நாடகத்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். பணம் தொலைன்னு இந்த நாடகம் நடத்திடுவோம்னு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் இந்த விவரத்தை சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கு.
சரியாக 12:45 வள்ளி வருவாங்க. 2 மணிக்கு இல்லை 2:15 நாரதர் வருவார். 3:45 முருகன் வருவார். 5:45 திருவாடலையும் நாங்கள் எல்லாரும் டீ சாப்பிட்டு நிற்போம். அங்க வந்து பாருங்க. அங்கே வந்து பாருங்க. ஏன்னா விவரத்தை சொல்லணும். அப்புறம் போயிட்டு நடிச்சுக்கிட்டு தம்பி உள்ள போயிட்டு பொம்பளை வர சொல்லு அதை வர சொல்லலாம் அவன் நாங்களே நாடகத்துக்கு எடுத்துருவோம். ஆமாம், நம்ம ஓப்பனாக பேசுகிறாள் தான், மற்ற ஆள் மாதிரிலாம் பேசுகிறாள் இல்லை. அமைதியாக இருந்து நாடகம் அன்னை அட்வான்ஸ் கொடுக்கல சொல்லிட்டாங்க. உங்கள் சௌரியத்துக்கு எப்போ வேணாலும் நாடகத்தை நடத்துங்க, உங்கள் சௌரியத்துக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே இருந்துக்கிட்டு அவங்கள வர சொல்லு இவங்கள வர சொல்லுன்னு அந்த வேலையெல்லாம் இங்கே சொல்ல வேணாம். அப்படி எங்களை பார்க்க பிடிக்கல மரியாதை எந்திரிச்சு பொண்டாட்டிட்டு போய் 2 நோத்தனமான திட்டு வாங்கிட்டு அது பக்கத்துலேயே கட்டி பிடிச்சிட்டு பார்த்து கிடங்க. அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணைய துவங்கிட்டோம். ஆமாம், நிறைய ஆள் ஊரில் பெரிய ஆளாக இருப்பேன். வீட்டில் ஒன்றா பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு இருண்டு வைத்திருவேன். வெளியே சொல்லுவேன் நான் பிரிச்சு எல்லார் வீட்லையும் அப்படித்தான் தம்பி. நம்ம வீட்டில் அப்படி இல்லை. ஏன் நான் வீட்டுக்கே போக மாட்டேன், போனா தனியாக பயப்படல. ஆனால் எனக்கு அமைஞ்ச மனைவி மாதிரி நாட்டில் எவனுக்கு அமையாது. அப்படியா? பாசக்காரி, நான் எங்கே போனாலும் சரி. தம்பி என்னமா வீட்டில் வந்திருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். அது இருந்தானே உண்மையை தானே சொல்கிறான். எனக்கு எனக்கு அமைஞ்ச மனைவி மாதிரி பாசக்கார. எனக்குலாம் மெட்ராஸ் நாடகத்துக்கு போயிட்டு வந்தேன். 4 மணி 5 மணி ஆகி அப்போ சாப்பிடவே இல்லை. அப்படி இருக்கணும் மனைவி அமைஞ்சா, அப்படி இருக்கணும். என் குழந்தையா வளர்ப்பு அப்படி தம்பி. குழந்தையா வளர்ப்பு இல்லை, நான் தான் போய் உலமையிலே வைக்கணும். எப்படி தம்பி? தம்பி போனவன உழ வச்சிருக்கீங்களா? ஆமா, நீங்க? நான் அப்படி கிடையாது. பாத்திரம் விலைக்கு துணிமணியெல்லாம் துவச்சி கொடுத்தா உழ வைக்கிறது. அப்போ நீங்க தான் ஃபர்ஸ்ட் தாங்க. நான் 2ஆவது இடத்துல. இந்த பையன் அப்படி இல்லை, சும்மா பொண்டாட்டி 2 அடி மண்டையை உடைக்கி 7-8 கேஸ் இருக்கு. கைத்த போட்டு தொங்க விடும், துருக்க போட்டு தொங்க விடும். எம்புட்டு பண்ணாலும் திரும்ப மாட்டேன். சில நாள் திடீர்னு நாடகத்தை தனியாக போட்டு வரமாட்டேன். இன்னைக்கு வருவான்தான் வரமாட்டான்னு எனக்கு ஈரோ கோலம் நடுங்கிருச்சு. கொஞ்சம் கூடிச்சுன்னா சரி ஏஜெண்டாக இப்போ போட பே கூஞ்சினா. ரொம்ப சிறப்பாக மாப்பிள்ளைலாம் நல்ல கலைஞர்கள். மாப்பிள்ளை ஆவடியார் கோயிலில் முத்துராஜெல்லாம் நான் நாடகத்துறைக்கு வர்றதுக்கு எனக்கு பெரிய உறுதுணையாக இருந்தவர். ஏன்னா நம்ம சங்கத்தில் சேர்ந்து நம்மளை யாருமே நாடகத்தில் போட மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் யாருமே போட மாட்டாங்க. நானாக பித்து கொண்ட மாதிரி சங்கத்துக்கு வெளியே உட்காந்து அழுகுறது. வீட்டுக்கு போனால் அப்போ நாடகத்துக்கு போடுறதுல உன்னை ஏன் போட மாட்டாங்கன்னா, நாடகத்துக்கு வரையில நாடக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும். கருணையும் மட்டக்கம் போயிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டு நம்மளாம் நாடகத்துறைக்கு ரொம்ப சிரமப்பட்டு வந்தார். மாப்பிள்ளையும் காலாண்டு எடுத்து மேலே எடுத்து இப்படி போடுவேன். முதல்ல காலாண்டு ஓட்டி 8 நாடகம் அரைஞ்சேன். அப்புறம் 12 நாடகம், அப்புறம் 18 நாடகம், அப்புறம் 150 200 ஆண்டகம் கொடுத்தது. ஏன்னா எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நீங்கள் தான். நீங்கள் போட்ட பிச்சையில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் மாதிரி நாடக ரசிகர் இல்லைன்னா நான்லாம் இன்னும் கொத்தனார் வேலை தான் பார்க்கணும். கொத்தனார் வேலை பார்க்குறதெல்லாம் பெரிய நொங்கு தள்ளிப்போம் இந்த வெயிலுக்கு. எங்கள் மேஸ்திரி நாகராஜன் உட்காந்துருக்காரு. நானும் அண்ணன் தான் ஒரு வீட்டுக்கு. இந்த கதை சொன்னிய இவர் தானா? இவர் தான் எங்கள் மேஸ்திரி. இவரு நான் வேலைக்கு போயிருந்தேன். தம்பி கார்த்திராஜா வாடான்னு வேலைக்கு கூட்டி போயிட்டார். சரி, கூட்டிட்டு போய் வேலை ஆத்தாச்சு. வேலை ஆத்து 1 வாரம் வேலை முடிஞ்சு. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், தம்பி ஒன்று சாரம் கொடுத்தாரு. வெளியே ஒரு செவர் பூசன் பூசுறான்னு சொன்னாரு. நான் பூசிக்கிறேன். திடீர்னு சார கம்பு முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தா என்ன செய்யணும்? ஒரு மேஸ்திரி தம்பி போய் ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போய் சொல்றேன் மரியாதை. நல்லவரா தானே? எங்க மேஸ்திரி கூப்பிட்டா, தம்பி இங்க வாங்க, இதுவரை எத்தனை நாள் வேலை ஆத்துறீங்க கேட்டார். அண்ணே 5 நாள் வேலை ஆத்துறீங்க. அவங்க சம்பளத்தை பிடி கூட ஒரு 1000 ரூபா வேணாலும் வாங்கிக்க, இன்னுமே நீ வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்டா நல்ல மேஸ்திரி தானே? ஏன்னு கேட்டேன். ஏன்டா 5 வருஷமா வச்சிருந்த முட்டு கம்பு 2 நாளில் உடச்சி என்னை நட்டமாக்கிட்டேன். நீ இந்த கட்டடத்தினாடியே வரக்கூடாது அப்படி சொன்னதே உண்மையில அண்ணே நாகராஜன்னே நிறைய என்னை வாழ வைக்கிறது. ஏன்னா அவர் தான் உண்மை. ஏன்னா நம்மளை வாழ வைக்கிறது. பழசை மறந்தோம்னா வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருக்க மாட்டான். அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கொத்தனார் பார்த்து நாகராஜ் கருவாடு விற்று மீன் விற்று மைண்டில் ஏற்றிக்கிறேன் நாகராஜ். நாகராஜன் உண்மையிலே நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இந்த நாடகத்துறைக்கு வந்தோம். ஆனால் ஐயா அந்த பெரியவங்கெல்லாம் ஐயா காளிமுத்து ஐயா சித்தப்பா வசந்தி சித்தப்பா பள்ளிக்கூடம் போயிட்டு கேள்வி என்னை அடிப்பார். கூப்பிட்டு பாட்டு பாட சொல்லி ஆற்றுலேயே மீன் வர அதில் ஒருத்தர் ஓயான் போட்டு அடிப்பான். இவங்க ஆண்டா தாலியை அடித்து கொள்றாங்களேன்னு அவங்க அடித்தனால தான் இப்போ வந்து நிற்கிறோம். அவருக்கு கீழே உட்காந்து நாடகம் பார்க்குறாரு. ஆமாம், அது இறைவன் அனுக்கிறங்க. உங்கள் ஆசீர்வாதம். இவ்வளோ கலைஞர்கள் நல்லா இருக்கும்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எல்லா நிகழ்ச்சி வேணாம், நாடகம்தான் முக்கியம்னு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்ய நமக்கு தெய்வமே நீங்கள் தான். நீங்கள் போட்ட பிச்சையில் தான் நாங்கள் கலைஞர்கள்லாம் ஒரு 10,000 கலைஞர் இந்த நாடகத்துறையிலேயோ தமிழகத்திலே கலைஞர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா உங்கள் மாதிரி ரசிகர்கள் கிராமத்தார்கள் மத்தியிலும் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு என்பதை
தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அதிரடி மன்னன் அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமல் சருவலைப்பட்டியை சேர்ந்து சூர்யா அவர்கள் இவர்கள் மறையிலே ஆல்ரவுண்ட் விசைப்பார்கள். ஒரு மாதிரி தான் இருக்கு. அடிவார ஐயப்பா ஓடிவார ஐயப்பா சந்தன குங்கும எங்க வனக்கு சபரிமலை இருமுடி கட்டுனவர்கள் வரிசையில் நிற்கவும். கைமுட்டி அடிக்கிறாயா? கைதட்டிய 7 பேருக்கு நன்றி, 23 பேருக்கு நன்றி. எல்லாத்தையும் வாசிக்கிறேன். வாசி என்ன புண்ணியம் ஏப்பா என்ன வந்து நானும் 13 வருஷமா பழக்க வழக்கம். யார் நீங்க 2 பேரும்? சின்ன பிள்ளையில இருந்து. ஆமா, இவங்க வீட்டுல சொன்னாங்க, தம்பி நீ தாண்டா இவனுக்கு நம்ம தொண்டி பக்கத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாண காட்சியை பண்ணணும். உங்கள்கிட்ட சொன்னவனா நம்ம தொண்டி பக்கத்துல நம்புதாலை இருக்குல்ல, ஆமா நாளைக்கு அங்கேயே நமக்கு நாடகம். நம்புதாலையில ஒரு பொண்ணு பார்த்தாச்சு, 18 வயசுல கிளி மாதிரி. என்ன சீட்டு எடுக்குமா? நிறைய சீட்டு எடுத்திருக்கு. இது எத்தனாவது சீட்டு எடுத்துச்சு? எது 9வது சீட்டு. அப்படியா? 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி சருவாலைப்பட்டியில முதல்வர் முடிஞ்சிருச்சு. மறுபடி இங்க மாமியா வீட்டுக்கு வர நம்புதாலைக்கு வந்தவனா மரமே வந்துட்டாலும் ரொம்ப தெடவுனான சமையல். கடல்ல என்னென்ன கிடக்கும், நண்டு இறாலு மீன் சிக்கன், அந்த ஓரமா கிடக்குற பீ, அதெல்லாம் ரொம்ப தெடவுலாம் சமைச்சாச்சு. சமைச்சவனா வாரு இந்த மூதவி திங்க தெரியாம தின்னு விட்டேன். தின்னவனா வாரு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பீ வேலை இடம் கேட்க முடியும்? பக்கத்துல ஒரு பையன் இருக்கு, அவன்கிட்ட கேட்டிருக்கேன், தம்பி எங்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு. அவன் சொல்லியிருக்கான், அண்ணன் ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்கு, தெப்ப குளம் இருக்கு, அங்கிட்டு போங்கனே அப்படின்னு சொல்ல. சொன்னவனா வருவேன். அவசரத்துல வேகமா போனவேன், வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். வெளியே இருந்துட்டு நடந்து வந்திருக்கல, இப்போ எனக்கு ஒரு யோசனை. என்னது? அதுல எம்புட்டு பீ தான் பேண்டிருப்போம். ஐயோ எனக்கு ஒமட்டுது கருமா. போய் பார்த்துருக்கேன், அவன் பேண்ட பீய காணா. என்னது? அவசரத்துல போனவன் ஆமை மேல பீய பண்ணிட்டேன். ஆமை சுமை தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு, இங்க வாயா, இங்க வாடா, உன் முகத்தை காமியா, இங்க வாடா. என் பேர் தான் சூர்யா. போய் மாமியா வீட்டுல போய் பீ வேண்ட யாருன்னு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். சருகாவளையப்பட்டி. நமக்கு ஒண்ணு காசா முக்கியம், பேர் தான் முக்கியம். பேர் தான் முக்கியம். இன்னைக்கெல்லாம் நாடகத்துக்கு காசுக்காக வந்திருக்கான். பேருக்குத்தான் எல்லாரும் 70,000 80,000 பேசுவான். காலையில் அர்ச்சனை சாமாக்கே உனக்கு அர்ச்சனை சாமான் வாங்கி தருவான்னு கேட்டாங்க. சரி பார்ப்போம், பேசுன காசா வரட்டும் ஆண்டவனே.
மல்லிகைப்பூ கேட்குறேன் புதுக்கோட்டையில் வாங்கிட்டு வந்துடுறான். சரி சொல்லுங்க. போன அவசரத்தில் பீ பண்ணிட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்துட்டு எனக்கு ஒரு யோசனை, என்ன எம்புட்டு பீ தான் பண்ணுங்க. திரும்பி போய் பார்த்துருக்கேன், பேண்ட பீயை காணோம். ஐயோ, இவன் பேண்ட ஆமை மேலே ஆமை சுமை தாங்க முடியாமல் இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடக்க ஆரம்பமா புள்ள யோசனை பண்ணிட்டு இடத்த விட்டு வேற இடத்துக்கு போய் அம்மா வீதா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து வீட்டுல இருந்த கறி மீன் இறாலு கனவு மறுபடியும் சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னா வரும் மறுபடிக்கும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. காசாடா முக்கியம். நீ மாமியா வீட்டுல பீ வேண்டு இந்த ஊருக்கு தெரியுமா? நாங்க சொன்னா இன்னுமே அட்வான்ஸ் கொடுக்கல சொல்லுவாங்க. இந்த காசாடா முக்கியம். நம்ம 14 வருஷமா காசாடா முக்கியம். இந்த காசாடா முக்கியம். ஆமா ஐயா, அப்படியா பழகிருக்கிய? உங்க வாட்டில் வைக்க நமக்கு பேரு தான் முக்கியம். யூடியூப்பே போயிடுச்சு. இனிமே நாடா அட்வான்ஸ் கொடுத்தா அவங்களே சொல்லுவாங்க, அந்த மாமியா வீட்டில் பீ வேண்ட அந்த ஆர்டர் ஒன்று போடுவோம். ஆமாம் மேல அவங்க தான் அப்படின்னு இப்போ சொம்மதாமலே இழுத்துக்கிட்டு ஆமை நடக்க ஆரம்பிச்சு புள்ள யோசனை பண்ணிட்டேன். நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சு வீட்டில் வந்து இருந்த கறிமெல்லாம் சாப்பிட்டு மறுபடிக்கும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சு புள்ள யோசனை பண்ணிட்டேன். கலை நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனு பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. போயினோன்னா இவங்க அதுக்குள்ளேயே வெளியே இருந்து பீ போகல, நடு வீட்டில் பீ தம்பி டே துண்டர்ரா டே உனக்கு தெரியுமாடா யாருக்கு? அக்கா அமுதாக்கா ஒரு போட்டோ எடுத்துக்க. ஆனந்தி அக்கா இங்கே ஆரம்பம் இந்த மாப்பிள்ளை தான் சரவேலப்பட்டி வந்த ஆமை மேலே பீ வேண்டது. நம்புதாலையில் பொண்ணு எடுத்தாங்க அக்கா லட்சுமி அக்கா. நம்புதாலையில் பொண்ணு எடுத்தாலும் ஆனந்தி மக ஏதாவது அடிச்சு விட வேண்டிய. இப்போ பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. சரி போனவுடனே அவன் திங்க தெரியாம உனக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சு புள்ள யோசனை பண்ணிட்டேன். நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சு நடு வீட்டில் பீய பண்ணிட்டேன். காரணமா பொண்டாட்டி மாமியாலும் பீயை சுற்றி சுற்றி வரேன். பீய போயிரு பீய போயிரு. எந்த ஊர்ல எனக்கு சொல்ல எனக்கே உமட்டுது. எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு? நடந்த கதை தானே. வறுத்த மீன் 3 மீனை கொண்டு வச்சிருக்கேன் போகல. அவிச்ச முட்டையை கொண்டு வச்சிருக்கேன் போகல. அப்பளம் பாயத்தை கொண்டு வச்சிருக்கேன் போகல. போகாம புள்ள யோசனை பண்ணிட்டேன். கடுப்பாய் அடுப்பாங்கடையில இத்தண்டி விறகு கட்டி எடுத்து வந்துட்டேன். எடுத்து வந்து பீய போயிரு பீய வரும் சுத்திட்டு வரேன். கொண்டாட்டி மாமியால் அங்கிருந்து வர இப்ப ஓங்கிட்டு அடிக்கு மோத்த கம்மியா பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டு வரும் வந்துகிட்டு இருக்க ஓங்கிட்டு அடிக்க அடிச்சு பீ தெரிச்சு மாமியா வாயில தலையெல்லாம் பீ வீடுலாம் சந்தனம் தொளிச்ச மாதிரி இருக்கு. அதோட அந்த பொம்பளை பிள்ளை கோச்சிக்கிட்டு போனது. மறுபடிக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் ஹெல்மெட்லாம் மாட்டாது இங்க வாயா இங்க வாடா காசாடா முக்கியம். ஆண்டா நீ போய் அங்கே போய் வேண்டாம் இந்த ஊருக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். ஹெல்மெட்லாம் விடா இனிமே அட்வான்ஸ் கொடுக்கல. அந்த ஆமா மேல சூர்யா இங்க வாங்க. நம்ம 2 பேரும் நண்பர்கள் தானே? ஆமா. இந்த பழைய கதையை மறக்கப்படாது. உன் கதையை அவர் சொல்லிட்டாப்ல, அவர் கதையை நீ சொல்லுப்பா. என் கதையெல்லாம் பெரிய வாடா எந்திரிச்சு வாடா. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சாரு நல்லா வாசிப்பாரு. அதுக்கு ஒரு ஜோரார் கைதட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம நகைச்சுவைக்காக சொல்லுவோம். நல்லா வாசிப்பேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அது தக்கன. ஏன்னா நம்மளும் அதுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். ஆமா ஆமா நம்மளே சொல்லிட்டு அவங்க போய் அவங்க சொல்லிடப்பட சங்கத்தில் இவங்க நாடகத்துக்கு நம்ம இதுதாயே போகிறதே இல்லை இவங்களே நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள சொல்லித்தான் கூட்டி வந்திருக்கோம். உங்களுக்கு சாலையில் சம்பளம் வந்து நீங்கள் அதை பற்றி பேச வேணாம்னு ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையை சேர்ந்த வடிவேல் அவர்கள் விரங்கமனையிலே தாளம் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறை சீனமைப்பு மருதமணி கார்த்திகராஜா நாடக கலைக்குழு சீனமைப்பு ஓனர் வடிவேல் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க மற்றும் நாடகத்திற்கு சிறந்த மொழி படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லி உங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவொலி அமைப்பு கூடியை சேர்ந்து கவிதா ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு செய்வதுக்கு செய்வோம் அசைவத்துக்கு அசைவம் காசு கொடுத்துட்டாக ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துருங்கன்னு ரொம்ப சிறப்பான ஏற்பாடு. எந்த ஊர்லேயுமே நாடக கலைஞர்களுக்கு ஊரில் தான் சாப்பாடு ஓடணும். அதுதான் புண்ணியம். 10 கலைஞர்கள் நம்ம ஊரில் வந்து சாப்பிட்டா அது பெரிய புண்ணியம். நீங்கள் காசை கொடுத்துட்டு உழ வைக்கிறதுக்கு அழு போட்டுக்கிட்டு சொல்லிடுவீங்க. ஏன்னா ஒரு சிறப்பு ஒரு கலைஞர்களுக்கு 10 கலைஞர்களுக்கு ஊரில் போட்டால் அது பெரிய புண்ணியம். ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து ஏன்னா நிறைய ஏஜென்ட் ஊரில் நாங்கள் காசை வாங்கிட்டு போய் நாங்கள் சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாவம். ஊரில் போடுறது பெரிய புண்ணியம். காசு எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த புண்ணியத்தை சேர்க்கறது ரொம்ப சிரமம். ரொம்ப சிறப்பான முறையில்
சாப்பாடு ஒரு சைவமோ ஒரு சிக்கனோ முட்டை ஏதோ உங்களால் முடிஞ்சது இதுதான் சமைக்கணும் இல்லை. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குழுவிற்கு சார்ந்து நன்றி. ஆமாம், சைவம் முட்டை தானே, கோழி அசைவம், அது முட்டை அசைவம். ஆமாம், ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்புலங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறப்பான முறையில் கொட்டகை அமைத்திருக்கும் கொட்டகை அமைப்பு இந்த வட்டையிலே இல்லாதவருக்கு ரொம்ப சிறப்பான முறையில் கொட்டகை அமைத்திருக்கும் கொட்டகை அமைப்பு ஸ்ரீ சோனை எஸ் பழனிவேல் குஞ்சகுங்குளம் அன்புலங்களுக்கு சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தனர் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரகமலையிலே பகுனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொளி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ். ஒன்பது பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, தல் அருமையான வெள்ளரி பழம் மாதிரி செக்கச்சவேன்னு நமக்கு ஒரு நிலை செய்யணும்னு. புதுகையை சேர்ந்த ராணி அவர்கள் விரகமலையிலே டான்ஸா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சுண்ட கஞ்சி சோறுடா, துடும்பு கருவாடுடா, வாழ மீன் காண்டுடா, வர்ற செய்த பாரடா. கஞ்சி சோறுடா, குடும்ப கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்றத்தில பாரடா. சலுமையா சலுமையா. ரொம்ப சிறப்பாக சித்த அன்புள்ள சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் நின்று உங்கள் அன்பையும் மாதிரி காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த கார்த்திகராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூவிட மற்றும் பக்த கோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக வருக இப்படிக்கு அஞ்சுகோட்டை கிராமத்தார்கள் மற்றும் டிவிஆர் இளைஞர் நற்பணி மன்றம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் நான் தான் இந்த நாடகத்தை அமைச்சிருக்கேன். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 70,000, கூடனா 1,00,000. எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் தொடர் கொள்ளுங்க. நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம். அண்ணே 70,000 ரூபாய்க்கு எங்கே கூட்டிட்டு வருவியா? 1,00,000 ரூபாய்க்கு எங்கே கூட்டிட்டு வருவியா? அண்ணே 70,000னா அஞ்சுகோட்டைக்கு உள்ள, 1,00,000னா ரோட்டோட ரோட்லேயே வச்சு இல்லைப்பா. இப்போ 70,000 ரூபாய்க்கு புதுக்கோட்டையிலேருந்து கொண்டாண்டிங்க. ஆமாண்ணே. 1,00,000 ரூபானா கேரளா சட்டா, கேரளா சட்டும் கூட்டி வரலாம். அது நாடகம் மாதிரி நடக்காது. 2 நாளைக்கு அவர். அதனால் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் தொடர்பு. நாடகம் மட்டுமில்ல, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து தருவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்கினேன். நன்றி. நன்றி கலந்த நான் உள்ளே போயிட்டு பொம்பளை படி வர சொல்ல மட்டும் நாடகத்தினை வீடியோ கவர் செய்யக்கூடிய பாசமிகு அன்பு அண்ணன் நம்ம நாடக எந்த ஊர், என்ன மாவட்டம், என்ன தாலுகா, எந்த கிராமத்தில் நாடகம் நடக்குன்னு ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் அந்த ஐடியில் வந்துடும். அது மட்டும் இல்லை, நாடக கலை உலகம் யூடியூப் சேனலில் நம்ம நாடகம் எங்கேன்னு வந்துடும். அன்பு சொந்தங்களே, நீங்கள் நாடகத்தை வீடியோ கவர்ச்சி எடுத்துக்கூடிய அன்பு பாசமிகு அன்பு அண்ணன் கீழே குடும்பத்தில் சேர்ந்த கணியன் அண்ணுக்கு சார்ந்து நன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. வாங்க. மற்றும் எங்களது கலைப்பணியை ரொம்ப சிறப்பான நாடகம் அமைதியாக இருந்து மட்டும் கண்டு கழிங்க அன்பு சொந்தங்களே. நான் தாத்தாக்கெல்லாம் விடிய வர இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வர்க்கோட எந்திரிச்சு போக மாட்டாங்க. எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளாத்தையும் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங் இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. உட்கார போட்டு இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலும் கிராமத்தார்கள் சார்பாகவும் மற்றும் டிவிஆர் இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆர்மணி கலையரசு அன்பண்ணன் புதுகையை சேர்ந்து பிரபுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ஆவடியார்களைச் சேர்ந்த கே முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஆழ்நர் செய்யக்கூடிய அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு மாமா வடிவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது.
எங்களுக்கு சிறந்த முறையில் சீனமைப்பு அன்பு மாப்பிள்ளை பாண்டிச்செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மற்றும் நாடகத்திற்கு சிறந்த மொழி படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையை ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் கவிதா ஒளிபெருக்கி உரிமையாளர் அன்புண்ணன் சவுந்தர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு பிரபுனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பை தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை. இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் இந்த நாடகத்தில் பிரபுனமாகிய கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படும். கொட்டகை அமைப்பு சோலை 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 போடுங்க இருந்தா பாருங்க, இல்லைன்னா கொட்டை மேலே போடுங்க. அண்ணே வாங்கினேன் இந்த யூடியூப் அண்ணே வாங்கினேன். இந்த அண்ணன் வந்தாப்புல சோலையா அன்னை கொட்டகை அமைப்பா அன்னை கொட்டகை அமைப்பாளர் நண்பனுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படப்படுகிறது. எங்கள் நாடகத்தினை சிறந்த மொழி வீடியோ கவரை பாசமிகு அன்பண்ணன் கீழே குடும்பலூரை சேர்ந்த அன்னை கனி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு ஐயா ஐயா வாங்க சார் வாங்க. வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு ஐயா அவர்களுக்கு வாங்கண்ணே சாருக்கு துண்டை கொடுத்து விடுங்க. இபி அண்ணே தேவேந்திர அண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இபி வரல வரல இபிலேருந்து வேலை பார்த்துட்டு நினைக்க எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் கிராமத்தாருக்கும் மற்றும் இளைஞர் மடத்தாருக்கும் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கின நன்றி என்று கலந்த வணக்கம் ஐயா. இங்கு சிறப்பாக இன்னொரு மிருதங்கம் இசைக்கும் அன்பு மகள் தக்ஷனா அவர்களுக்கு ஏதோ ஒரு ஊர் சொல்லி அன்பளி கொடுத்தார் ஒரு அண்ணே அடைக்கல சாமியா அண்ணே ஆரோக்கிய சாமி எந்த ஊருண்ணே ஊமை உடையான் மடையை சேர்ந்த ஆரோக்கியசாமி அண்ணன் சார்பாக வளரும் சிறுமி மிருதங்க சக்கரவர்த்தி வருங்கால மிருதங்க சக்கரவர்த்தி எனது அன்பு மகள் தக்ஷனா அவர்களுக்கு அவர் பின்னால் உட்காந்து ஏன்னா கலை வந்து அதே உண்மை கலை வந்து சும்மா நிறைய ஆள்கிட்ட நிறைய திறமை இருக்கு வெளியே வர முடியாமல் இருப்பாங்க. அதுபோல் என் மக பாட்டு பாடிக்கல ஒரு பக்கமாக தாளம் போட்டுகிட்டே இருந்து அதை ரசித்து ஊருக்கார அந்த அண்ணன் 100 ரூபாய் நம்பி பெருமைப்படுத்துகிறார்கள். பாப்பா வாடா வா பொன்னாடை போட்டுறாங்க. இந்த வாழ்க்கை யாருக்குமே இப்படி அமையாது. உனக்கு இந்த வரட்டும் ஐயா மேலே போச்சு வச்சுவாங்க. எனது அன்பு மகள் தக்ஷனா மிருதங்க சக்கரவர்த்தி தக்ஷனா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே முத்துராஜ் மக பொன்னாடை அணிவித்து 101 ரூபாய் அண்ணன் ஊமை உடையாமடை ஆரோக்கியசாமி அவர் சார்பாக அன்பளிப்பு பெருமைப்படுத்துகிறார்கள். துண்டு 101 ரூபாய். ஓரிக்கோட்டையை சேர்ந்த சக்திவேல் அண்ணார் அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அப்புறம் இன்னுமே நீ மிருதங்க ஆவடியார் வருது. ஓரிக்கோட்டையை சேர்ந்த சக்திவேல் அவர்களுக்கு அன்பு மகள் அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு. அப்புறம் என்ன இன்னுமே நம்மளோட வந்துரு அன்பு மகளுக்கு சார்ந்த நன்றி அன்றைக்கு கலந்த வணக்கம் அன்பளிப்பு பெருமைப்படுத்திய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே நன்றி அன்றைக்கு தயவு செய்து ஒரு முக்கியமான வேண்டுகோள் யாரும் தயவு செய்து வண்டியில் போகையில பார்த்து ரொம்ப கவனமாக போங்க அன்பு சொந்தங்களே. ஏன்னா நம்ம ரத்தம் இருக்கையில் தண்ணி சாப்பிடுவோம் கட்டிங் சாப்பிடுவோம் அப்புறம் 1 சாப்பிடுவோம் அப்புறம் 1.5 சாப்பிடுவோம். யாராவது போன வருஷம் நோத்தான்னு சொல்லியிருப்பேன் அவனை அடிப்போம்னு சொல்லுவான் அவன் செத்து போயிருப்பேன். இப்படி பல சோழி இந்த சரக்கு போட்டால் பல சோழி பார்க்க சொல்லணும். ஏன்னா குடி தான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது. நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்க நல்லா குடிப்போம் அப்புறம் கொஞ்ச நாள் வயிறு வீங்கும் அப்புறம் செரிமான பிரச்சனை வரும் அப்புறம் லிவர் இதாகும் அதோட ஆள் மண்டையை போட்டுருவேன். தயவு செய்து வண்டியில் போகிறவங்களாம் பார்த்து ரொம்ப கவனமாக போங்க. காவல்துறை அதிகாரி ஐயா சொல்கிறாங்கன்னா
ஹெல்மெட் மாட்டி போங்கன்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு கை உடஞ்சா கை மாற்றி வச்சிடலாம், கால் போயிட்டா கால் எடுத்து வச்சிடலாம், நெஞ்சோட போயிட்டா நெஞ்சோடு எடுத்து விடலாம். தலையில் மட்டும் அடிபட்டா நம்ம வாழ்க்கையில் தலையெழுத்தே போயிடும். நாளை வண்டியில் போயிடலாம். ரொம்ப தயவு செய்து ஹெல்மெட் மாட்டி போங்க. புராந்திலாம் அதிகமாக குடிக்காதீங்க. ஏன்னா அந்த புராந்தி தான் ஒரு வாழ்க்கையை குட்டியச்சர் ஆக்குறது. இந்த சரக்கு தான், இந்த சரக்கு தான் இப்போ எல்லாத்துக்கும் இப்போ சரக்கு தான் இதாகிடுச்சு. அண்ணா செங்கலுக்கு வந்து 8 மூளை தப்புன்னு அந்த கல் எடுத்துகிட்டு வரவா? 1 2 3 4 5 6 7 8 மூளை தான், 8 மூளை தான். சரி காலையில் எடுத்துகிட்டு வந்து பார்த்துருவோம். என்ன பெரியது? ஆமாம், அது எல்லாம் அந்த முக்கலான சாயுது என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை எழுதிய பாடிரா சத்தியே நாவாரே சுத்தியே. இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் பாடிய பாடல். இந்த பாடல் வரி ஆலம்பாடியை சேர்ந்த கவிஞர், மறைந்த கவிஞர் வடிவேல் வரிகளில் எனது சொந்த பாடல். இந்த பாட்டு பாடி நானே நடிச்சிருக்கேன். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனல் பாருங்க அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு பாடிரா சத்தியே நாவாரே சுத்தியே பார்வையிலே அம்புத்த சோலையிலே அமிர்தத்தை மறி கொழுந்து உருடி கறிவிருந்து கெஞ்சி கெஞ்சி நாவார குஞ்சி கொள்ள நீவா பாடிரா சத்தியே நாவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே அம்புத்த சோலையிலே. உன்னால நாங்கத்து போனேனடி தன்னால வருவேனி பின்னாலடி. உன்னால நாங்கத்து போனேனடி தன்னால வருவேனி பின்னாலடி. தங்கமும் வைரமும் தேவையில்லை, நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே. ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது, ஏ நந்து மட்டும் என்ன தேடுது. ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது, ஏ நந்து மட்டும் ஒன்ன தேடுது. சாத்தியே அவாரே சுத்தியே பத்து பார்வையிலே அப்புத்தே சோலையிலே அமர்ந்த மறி கொழுந்து இங்குடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவார கஞ்சி கொள்ள நீ பாடிரா சத்தியே. மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்கே மகராணி நீ வந்து வச்சுக்கடி. மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்கே மகராணி நீ வந்து வச்சுக்கடி. மஞ்சள்ல தாலி வந்து செஞ்சிருக்கே மகராசி நீ வந்து கட்டிக்கடி. ஊத்து குழுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக. ஊத்து குழுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக. பாடிரா சத்தியே அவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே அம்புத்தே சோலையிலே அமிர்தத்தை மறி கொழுந்து குருடி கொஞ்சம் கறி விருந்து கந்தி கந்தி நாவாரை கொஞ்சி கொள்ள நீவா. பாடிரா சத்தியே அவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே அம்புத்தே சோலையிலே. அதிகமாப்பாங்க. நீ தான் வருவில்லனே. ஆமா, இந்த ஊர்ல அர்ச்சந்திரா நாடகம் தான் அதிகமா வைப்பாங்க. வழித்திரும்ப நாடகம் தான் கம்மியா வைப்பாங்க. அர்ச்சந்திரா நாடகம் தான் அதிகமா வைப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லாருமே தெரியும்.
ஆனாதான் முதல்ல கார்த்திக் ராஜா வந்து வானாச்சிட்டு போடுது. சரி, நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? என்னத்தங்க ரொம்ப கம்மியா சாப்பிட்டேன். அதான் பாதியை கட்டிட்டு வந்துருக்கீங்களா, பாதிக்கு மேல சாப்பிட்டுக்கோம். பாதிக்கு மேல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா. சரி சரி, நீ தானே மிருதங்க வச்சதா? அன்பளிப்போட உட்காந்துருக்க. பொன்னாட அன்பளிப்பு, பொன்னாட அன்பளிப்பு, அப்பா பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு. சரி சரி சரி, இன்னைக்கு தானே உன் மகளையும் நான் பாக்குறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன். கண்டிப்பா உன் நாடகத்துக்கு நான் வந்துடுறேன். ஏன் முறைக்கிறேன்? வந்துடுறேன். பொட்டாசியில நாடகத்தை கொடுத்துட்டு பக்கு பக்குன்னு இருக்காப்புல. ஓ நாடகம் இல்லைன்னு சொல்லிட்டேன். புரட்டாசியா? புரட்டாசி நம்மள டூருக்குள்ள போறோம். ஆமால, ஆமா புரட்டாசியில நாங்க சென்னை போறோம். அதுக்கட டூருக்கு வேற போறோமே. போக்கூடாதா? கதம்ப நாடகம் தானே, பாத்துக்கலாம். ஏ ஆத்தா அபரமா வாரியா பாத்தா பாத்தாமலே போறியா? அதடா பாத்தா பாத்தாமலே போறியா? அப்பா அப்புறமா வரியா? இன்னமும் தனியா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். ஆளான கண்ணி பொண்ணு நானும் ஆடாத ரோஜாக்கணும். ஆளான கண்ணி பொண்ணு நானும் ஆடாத ரோஜாக்கணும். பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன்.
மனமுருகி போயிருப்பேன் பூங்குயில எத்தனை நாளான காத்திருந்தேன் கணவனோட பெயரெழுதி கைய நீட்டி பச்சை குத்தி கணவனோட பெயரெழுதி கணவன் தெரியாரதா நீதான் கை நீட்ட காரணமா நல்லா இருக்கு இந்த சவுண்டு கிடு 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 அடிராஜா பொண்ணு நீ வாடியம்மா ஆனந்த நாட்டியமாடடி நதியினில் ஆடடி குலுங்க குலுங்க ஆடடியோ ஏறி முன்னாங்கி ஏறி தாண்டா மாமா இளம்ப பாட வைப்பு தாண்டா எரி நல்லா ஒழுப்பட்டுமா மாமா குளத்தை நல்லா பறிக்கட்டுமா அப்படி ஒன்ன நினைச்சி ஒரு வருஷம் என்னங்கடா நாடகம் பார்க்குறீங்களா ஒன்ன நினைச்சி ஒரு வருஷம் மாமா என்னதே தீரல முழுகி பிந்திலேயே கூடினமே மாமா பிரியமானோ கூடலையே காட்டு என்ன இன்னும் பாம்பெல்லாம் காண அன்னைக்கு படம் எடுக்க மாட்டேங்குது பாம்பு பணம் எடுக்க மாட்டேங்குதா முயற்சி பண்றேன் அது என்ன நல்ல பாம்பு சொல்லுனே அது என்னன்னா புத்துக்குள்ளே போய் படுத்துக்குது எடுக்காத பாம்புக்கு எதுக்கே அந்த வேலை இப்ப எடுக்கும் பாரு எப்படி உட்காந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா காட்டுறாணி காட்டுறானே ஓ மனசை திறந்து காட்டுறாணி போதுமா காட்டுனது லலா, லலா,